இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வரல 5 பல் பூண்டு, இது கூடவே வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துகிட்டு அதையும் இதில் போட்டுட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல பூண்டு, வேர்க்கடலை அதையும் இதில் போட்டுக்கலாம். காரத்திற்கு ஏற்ப 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது கூடவே சாட் மசாலா எல்லாமே போட்டுட்டு அடுத்ததான் இது கூடவே நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல எண்ணெய், அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூடவே நல்லா சூடான எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூடவே அரை லெமன் ஜூஸையும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுட சுட சோறு கூடையும் இல்லை அப்படின்னா நல்லா சப்பாத்தி கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு அடிக்கடி செய்யணும்னு தோணும். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நல்லா சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நல்லா காரசாரமாகவும் நல்லா புளிப்பாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சூப்பரான சாப்பிட போகிறேன். இதே போல் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.